ஏ ராங் கார்ட்ஸ். சார் சுபஸ்ரீ வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் சொன்னேன்ல சார், நியூ வாய்ஸ். ஹலோ சார். கௌதமி இவங்க தான். நீங்க போங்க. Stop, stop, stop. Guru. சார் She's done. வாய்ஸ் ஓகே தானே சார்? அனுப்பிச்சிருங்க. வாய்ஸ் ஓகேயா சார்? போங்க சொல்கிறேன். கூப்பிட்டு போங்க. சார் சொல்லுவார், வாங்கம்மா. சொல்கிறேங்க, போயிட்டு வாங்க. ரெடி ட்ரம்ஸ். எப்போ சார் சொல்வாரு? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேம்மா. எப்போ? அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நல்லா இருக்கா இல்லையான்னு இப்போ சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன வலிக்குது? அப்படிலாம் பேசாதீங்க, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபியூச்சர் சின்ன கோயில் சித்ரா 2.0 வேல்யூ தெரியாமல் இருக்கீங்க. வரேன். சார் சொல்லுங்கள் சார். நேற்று கடைசியாக ஒரு பொண்ணு பாட வந்திருந்தாங்கல்ல? ஆமாம் சார், கௌதமி செங்கல்பட்டுலேருந்து வந்த பொண்ணு. யா, அவங்கள நாளைக்கு வர சொல்லிடுங்க ரெக்கார்டிங்க்கு. அவங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க சார், ஓகே சார். அப்பா, அம்மாடி கௌதமி, நான் தான் ஆர்கெஸ்ட்ரா மேனேஜர் குரு பேசுகிறேம்மா. வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக வந்திருந்தீங்கல்ல, உங்கள் வாய்ஸ் ஓகே ஆயிடுச்சு. சஞ்சய் சார் இப்போ தான் ஓகே பண்ணார். அது அப்பயே சொல்ல மாட்டாரா? இப்போ எனக்கு இஷ்டம் இல்லை. கௌதமி நல்ல வாய்ப்புமா. அந்த பையன் வாய்ஸ் ஓகே பண்ணதே பெரிய விஷயம். அவர் ஓகே சொன்னால் நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாது. கௌதமி நான் சொன்னா கேளுமா. பெரிய எடுத்து பையன், நாளைக்கு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவான். இந்த சங்கீத மேதை சாருகேசியா உனக்கு தெரியுமா? அவருடைய ஒரே பையன் தான் இந்த சஞ்சய். சங்கீத கலாமேதை சாருகேசி பையனா? வரேன், கண்டிப்பா வரேன் நாளைக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அந்த ரமண சாஸ்திரி வீட்டுக்கு போய் அவர் பொண்ணை மறுபடி பார்த்துட்டு வந்துடலாமா? ரமண சாஸ்திரி பொண்ணா? பாடுறேன்னு சொல்லி உயிரை வாங்குவாளே. சரி 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 சரி, நீ முடிவு பண்ணிட்டல, சொல்லிடலாம். செந்தில் வா. சொல்லுங்கண்ணே. இந்த ரமண சாஸ்திரி தெரியுமா உனக்கு? மந்தவெளி. அவர் தான். அவருக்கு ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிடும். சரி. நம்பர் இருக்குல்ல? இருக்கு, நீ என்கிட்ட நம்பர் இருக்கு. சொல்லிடு. ஹலோ. அண்ணா ஒத்துக்கிட்டாரு. வர்ற வெள்ளிக்கிழமை சம்பிரதாயப்படி நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம். சரிங்களா? சாருண்ணே, சாருண்ணே, சஞ்சய் யாரோ ஒரு பொண்ணோட வந்திருக்கான். வந்தா என்ன ஃப்ரெண்டா இருக்குண்டா? இல்ல, கல்யாண கோலத்துல வந்து நிக்கிறான். இன்னைக்கு காலைல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்கள
கூப்பிடலாம் தான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு நான் அம்மா அப்பா யாரும் இல்லை. அதான் நீங்கள் வந்தால் வருத்தப்படுவான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சிம்பிளாக பண்ணிட்டோம். அவள் பேர் கௌதமி, உங்கள் மருமக. பிடிச்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மணி ஆணி அடிச்ச மாதிரி எல்லாரும் நிக்கிறீங்க? மஞ்சு முடிச்சுக்கோ. சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, விருந்து ரெடி பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும்னு என்ன சொல்லுங்க. பண்ணணும்னு என்ன கேட்டா, உன் தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? சோளா பூரி ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அது பண்ணலாம். அந்த பொண்ணுக்கும் நார்த் இந்தியன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு வழக்கப்படி வடை, பாயசம், ஸ்வீட்டு எல்லாம் பண்ணி ஆகணும். ஸ்டோர் சாமான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் மத்த எல்லாருக்கும் பிஸ்பேலே பாத், தயிர் சாதம் சரியா இருக்கும் இல்லையா? சரிங்கம்மா. ஸ்வீட்டு கேசரி பண்ணட்டுமா? கேசரி பண்ண சொல்லட்டுமான்னு கேட்டேன். கேசரி பண்ணிடுமா? எனக்கு தெரிஞ்ச ஹனிமூன் ட்ரிப்புக்கு தனியாக போகிற ஒரே மாப்பிள்ளை நீங்கள் தான். ஓ, மேடம்க்கு இன்னும் ஹனிமூன் ஃபேஸ் முடியலையோ? வெதர் வேற நல்லா இருக்கு. பெங்களூர் ட்ரிப்லாம் வேணாம், நான் அப்புறமா போய்க்கிறேன். ம், வேணாம் வேணாம் வேணாம், நிறைய ஹனிமூன் ட்ரிப்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அதுவே போதும், நீங்களே போயிட்டு வாங்க. சரி கேளு. ம். இந்த சாரு கேசி, இந்த மியூசிக் சாம்ராஜ்யம், அவார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து மிரண்டு நிற்காத. இது நம்மளுக்கான இடம் இல்லை. வீல் செட்டில் டவுன் இன் பெங்களூர். நான் ஒரு ஸ்டுடியோ டீல் பேச தான் அங்கே போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, அண்ட் ஒரு 1 வீக்கில் I'll be back. ஓகே. ஆஹா, பாலமுரளி தில்லானா. நான் பெங்களூருக்கு ஒரு வேலையாக போகிறேன். கௌதமியை பார்த்துக்கோ. ஏம்மா, நம்ம பெங்களூர் போகிறேன்றான். ஏன் போகிறான், என்ன கௌதமி விட்டு போகிறான் கேட்குறது இல்லையா? கேட்டா அதுக்கு இன்னும் 2 திட்டு திட்டுவான். ஏதாவது சொன்னா அப்படியே காதுல வாங்கிட்டு விட்டுறணும். நல்லா வளர்த்துருக்க. பாய். கிச்சனில் போய் சூடாக ஒரு காஃபி எடுத்துகிட்டு வர முடியுமா? என்னம்மா இது? இது உன் வீடு, உன் கிச்சன். நீ எப்ப வேணாலும் போய் ஒரு காஃபி போட்டுக்கலாம். அப்படியே எங்களுக்கும் கூட 2 காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம் இல்லையா? அப்போ கொடுக்க மாட்டீங்க. சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்களே ஓடி போய் கொண்டு வந்து கொடுப்பீங்க. பாக்யம், அவ என்னமோ சொல்ல நினைக்கிறா, சொல்லுமா. ஓகே மிஸ்டர் சாருகேசி, ஒரு மியூசிக் கேம் ஆரம்பிக்கலாமா? மறந்துட்டேன், நீங்க தான் பெரிய சங்கீத கலாமேதையாச்சே. உங்களுக்கு தெரியாத பாட்டு ஒன்றும் இல்லை. வில்லு பாட்டு தெரியுமா? இருந்தாலும் நான் இப்போ ஒரு பாட்டு படிக்கிறேன், அதை கேட்டு அர்த்தம் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. டங்கு டக்குன் டக்கு டக்குன் டா, டாக்கு டக்குன் டா, டாக்கு டக்குன் டா, டங்கு டக்கு 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 டா. தன்னனத்தும் என்று சொல்லியே பலகாலம் முன்னே கும்பகோணத்திலே சாருகேசி பாட்டு படிச்சார். 18 வயசுல இருந்த சாருகேசிக்கு வக்கீல் தொழில் பிடிக்கல. இந்த பாக்கியத்தோட அப்பா கிட்ட பாட்டு படிச்சார். அப்போ இந்த பாக்கியத்துக்கு வயசு 17. பூத்து குலுங்கும் பருவராணி. பாக்கியத்தின் தோப்பனார் கிட்ட பாட்டு படிச்சு பாட்டு கூடவே பாக்கியத்தையும் சேர்த்து ரசிச்சா. வெளியூர் வித்தைக்காரந்த நோட்டம் பிடிச்சான், பாட்டும் படிச்சான், பாக்கியத்தை சுண்டி இழுத்தான். அங்கதான் வராரு நம்ம ஹீரோ ஆனந்த கீதன்.
அவர் லண்டன்ல இருந்து வர நம்ம பருவ மங்கை பாக்கியம் லண்டன் பிரிட்ஜுக்கே ஆசைப்பட்டுட்டார். பாக்கியமும் இடம் கொடுக்க அவன் கொஞ்சம் நெருங்க இவ கொஞ்சம் ஒதுங்க வயித்துல புல்ல தரிச்சா. ஓடி போனான் லண்டன் மாப்பிள்ளை. ஐயோ அம்மா மோசம் போனோன்னு தோப்பனாரும் காலில் விழுந்தார். யாரு கால்ல? சாருகேசி கால்ல. குருவோட மானத்தை காப்பாத்த ஊராம் பிள்ளைய தாம் பிள்ளையா எடுத்து வளர்த்தாரு சாருகேசி. தியாகமோ தியாகம். பாக்கிய மேடம், can I get the coffee now? யார் நீ? இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? என் புள்ளை என்ன சொல்லி மயக்கன? சொல்லு சொல்லு, இல்லைன்னா நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த பாரு, நீ எந்த பிளானோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் அது நடக்காது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி எங்க கிட்ட பணம் பறிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காது. எங்களை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. கெட் அவுட், வெளியே போ. என்ன நினைச்சிட்டு இருக்க? கெட் அவுட், கெட் அவுட். ஐ டோன்ட் வாண்ட் டு see you here. எதுக்கு இப்படி அவசரப்படாதீங்க. என்ன இருங்க, பேசுறா? இருங்க. ஆண்டி காஃபி கொண்டாந்துருக்காங்க. காஃபி குடிச்சிட்டே பேசுவோம். உட்காருங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதையம்மா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க நீ? நீ போமா. ஐ வாண்ட் யூ டு கோ. மிஸ்டர் சாருகேசி, கூல் டவுன். எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? போய் பிபி டேப்லெட் போடுங்க. உங்களை வச்சு நான் இன்னும் ஆட வேண்டிய ஆட்டம் நிறைய இருக்கு. இட்ஸ் அ காஃபி பிரேக். சார் சார் சாருகேஷ் சார், பஜ்ஜி வெயிட்டிங். என்ன ராகதேவன் சார், நான் உங்களுக்கு சர்ச்சிங், நீங்க பஜ்ஜி வெயிட்டிங்னு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சார் சாதாரணமாக வாழைக்காய் பஜ்ஜின்னு சொல்லிட்டீங்க? இந்த வாழைக்காய் பஜ்ஜியில் வாழ்க்கையோட தத்துவமே அடங்கியிருக்கு சார். வாழைக்காய் பஜ்ஜியில வாழ்க்கையா? மறுபடியும் புரியலையே சுவாமி. இந்த வாழைக்காய் இருக்குல்ல சார், இவன் ஒரு மனுஷன். அவன் இந்த அனுபவங்கிற கத்தியில ஒன்னொன்னா வெளியே எடுக்கணும். ஈகோ, தீய எண்ணங்கள், அஞ்ஞானம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இது பாருங்க, இப்படி ஃபுல் ஒயிட் ஆயிடுவான். அவனை லௌகீக வாழ்க்கை அப்படிங்கிற மாவுக்குள்ள அப்படி போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டணும். பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இவன் ரெடி. ஆனா வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் விட்டுருமா? அது அப்படியே எண்ணெய் சட்டியில தளப்படன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். யோசிக்கவே கூடாது. இவனை தூக்கி லோபக்கட்டேன்னு உள்ள போட்டதுக்கு அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்துவான், லபோ திபோன்னு அலறுவான், கடவுளையெல்லாம் திட்டுவான், இப்படி பெறலுவான் அப்படி பெறலுவான். கண்டுக்கவே கூடாது. கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அமைதியாயிருவான். சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான பஜ்ஜியா மாறிடுவான். இது அப்படியே அந்த கடலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா அடடடடா சூப்பரா இருக்கும். பஜ்ஜியில வாழ்க்கை தத்துவத்தை சொல்ல பாக்குறீங்க. எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூரா சாருகேசி சார். இப்போ கன்னியாகுமரியில போய் பீச்சை பார்த்து நிற்கிறவன் ஐயோ தமிழ்நாடு இதோட முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைப்பான். அதே இப்படி திரும்பி நின்று பார்த்தான்னா இங்கிருந்து தாண்டா தமிழ்நாடு ஆரம்பிக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவான். இப்போ எல்லாரும் பிரச்சனை எங்கிட்ட வந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த பிரச்சனையில என்ன பிரச்சனைனா தீர்வு அவங்க கையில் தான் இருக்கு. என்னமோ தெரியல மிஸ்டர் ராகதேவன், உங்களை பார்த்தாலே மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வெளியில சொல்லணும் போல தோன்றது. உட்காருங்க சார், பஜ்ஜியோட வரேன். சொல்லுங்க சார். என் மகன் அவனே தேர்ந்தெடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வீட்டுக்கு வந்த அந்த மருமக எங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைப்பான்னு பார்த்தா அந்த வீட்டையே கொளுத்த பாக்குறா சார். யாருக்குமே தெரியாத என் ஆழ் மனசுல புதைஞ்சு கிடந்த ரகசியங்கள் எல்லாம் அவ பாட்டுக்கு புட்டு புட்டு வைக்கிறா. இந்த ரகசியங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் என்னை பத்தியோ என் மகனை பத்தியோ என் மனைவி பத்தியோ வெளியில தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் சாருகேசியோட சாம்ராஜ்யமே சாம்பல் ஆயிடுமே. சொல்லுங்க, இதை நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எது பாக்குறது? சாருகேசி சார், பிரச்சனையோட பிரச்சனையே இதுதான். இந்த பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். தொப்பக்கட்டின்னு தூக்கி கீழே போட்டுருணும். அதாவது காட்டுல ஒரு மானும் அதோட குட்டிகளும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு காட்டுத்தீ பரவி அது அந்த மானை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு புலி இந்த மானை கவர்றதுக்காக அப்படியே பம்புது. இந்த பக்கம் ஒரு வேடை இன்னைக்கு சுக்கா வரவர் இந்த மான் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அம்பெடுத்து அப்படி கரெக்டா ஏம் பண்றான். ஒரு பக்கம் காட்டுத்தீ, ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் வேடை. என்ன நினைப்போம்? இங்க மாட்டாட்டி அங்க மாட்டு, அங்க மாட்டாட்டி இங்க மாட்டு மானு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கதான் கடவுள் அடிச்சா ஒரு ட்விஸ்ட். திடீர்னு மேகமெல்லாம் திரண்டு சோறு மழை, காட்டுத்தீ அப்படியே அணைஞ்சிருச்சு. இவன் ஏன் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க வேடன். புளேர்னு ஒரு மின்னல், கண்ணு போயிருச்சு. இப்படி பண்ணிட்டு இருந்த ஏமு இப்படி சாஞ்சான் பாருங்க. அப்படியே அந்த அம்பு மான் கிட்ட இருந்து புலி கிட்ட போய் புலி அவுட். இது எதுவுமே தெரியாம மான் அந்த குட்டியோட ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அது மாதிரி தான் சாருகேசி சார், நீங்க பிரச்சனை பத்தி கவலையே படாம ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஓகே ரைட்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். சுவாமி, மான் பிரச்சனை தீர்ந்து போச்சு. என் மான பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அது செங்கல்பட்டுல ஒரு விநாயகர் இருக்காரு. அவரை போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஓ, பச்சி உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா, அம்மாடி, இது சாரண்ண உட்காந்து ஆடுற ஊஞ்சல். நீ சர்வசாதாரணமாக உட்காந்து ஆடிட்டு இருக்க. ஏன் நான்லாம் உட்காந்து அந்த ஊஞ்சல் ஆடாதா? இல்லை, ஆடும். இல்ல அப்படி ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிருக்கீங்களா? சாருண்ணே, அவ உங்க ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு ஊஞ்சல் ஆடணும்னு ஆசைப்பட்டிருப்போ. இதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாத. இல்லைண்ணே, அது எப்படி? மேடம், ஸ்விக்கி. இங்கேயா? இங்க யாரும் ஆர்டர் சார், இந்த பண்ணல. வீட்டு நம்மள இருந்து ஆர்டர் பண்ணேன். நான் தான் ஆர்டர் பண்ணேன். தேங்க்யூ மேடம். மா, தப்பு பண்றமா. இது ஆச்சாரமான வீடு, கலைமகள் குடியிருக்கிற கோயிலுமா. இங்க அசைவம் சாப்பிடக்கூடாது, பாவமா. அது தப்பு. தயவு செய்து அதை வெளியே போட்டுரு ப்ளீஸ். இங்க பாருங்க மிஸ்டர், நான் இங்க சிக்கன் சாப்பிடுவேன், மட்டன் சாப்பிடுவேன், ஏன் போர்க் கூட சாப்பிடுவேன். இது என் இஷ்டம். இதெல்லாம் கேட்க நீ யாரு? மா, மா, தயவு செய்து நான் சொல்றது கேளு. இது வேண்டாமா? நான் சொல்றேன், வேண்டாமா? முடியாது, நான் இங்க தான் சாப்பிடுவேன். பெரிய சங்கீத மேதை அவரே சும்மா இருக்காரு. உனக்கு என்ன ஓவர் சவுண்டு? நீ சொன்னா கேட்க மாட்ட. இங்க பாரு, நான் ஆசையா ஆர்டர் பண்ணி வச்சிருந்த சாப்பாடை தூக்கி சர்வசாதாரணமா வெளியே எறிஞ்சிட்ட. இவ்ளோ நேரம் மரியாதையா பேசினதே பெரிய விஷயம். இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட செருப்பு பிஞ்சிரும். ஏய் ராஸ்கல், நீ யார் அவ மேல கை வைக்கிறதுக்கு? ஆ? அவ இந்த வீட்டு மருமக. அவ இந்த வீட்டுல என்ன வேணா சாப்பிடுவா, என்ன வேணா செய்வா. அதை கேட்கறதுக்கு நீ யாரு? மன்னிப்பு கேளு அவகிட்ட. நீதான் அவகிட்ட மன்னிப்பு கேளு. Do it. தேங்க்யூ மிஸ்டர் சாருகேசி. என்ன மன்னிச்சுடுறா. என்ன வானம் காலில் விழுந்துடுறப்பா. என்ன மன்னிச்சுடுறா. அண்ணே, அண்ணே,
அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்ன? என்ன அடிச்சுடுறா, என்ன அடிச்சுடுறா, அண்ணே, என்ன அண்ணே, அடிச்சுடுறா, நிறுத்துங்க. என்ன அடிச்சுடுறா, என்ன அடிச்சுடுறா. நான் உங்க வீட்டு நாய் என்ன? என்ன அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என்ன அடிச்சதுக்காக நான் இங்க கூச்சிட்டு வரல. அந்த அந்த பொண்ணு என்னன்னு அப்படி பேசுறா? ஆமா, நம்ம குடும்ப அந்தரங்க எல்லாத்தையும் அவ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காப்பா. அந்த ரங்கம்மா என்னன்னு அது? சொல்றேன், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு நாள் எப்படி நான் தாங்கினீங்க? சஞ்சய் உங்க புள்ள இல்லைன்னு ஒரு நாள் கூட நீங்க காட்டிக்கவே இல்லையேன்னு. என்னென்ன பேசி உங்களை காயப்படுத்தி இருக்கான், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசியிருக்கானே. அப்ப கூட நீங்க அவனை கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு தானே பாத்துக்கிட்டீங்க. அண்ணே, சாருண்ணே, நீங்க மகா மேதம் மட்டும் இல்லைண்ணே, தெய்வ பிறவி என்ன, தெய்வ பிறவி என்ன. ஏந்துடுறா பைத்தியக்காரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் என்னைக்குமே உன்னுடைய சாரி கேசி தான்டா. இப்போ இதெல்லாம் கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. இனிமே நான் இதை எப்படி சமாளிக்க போறேன், எப்படி தாங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அண்ணே, நீங்க இதெல்லாம் தாங்கிப்பீங்கண்ணே. எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. சரி, நீ எப்படி வந்தீங்க? நானா ஆட்டோவில் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆட்டோலையா? சரி, ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் ஓலா புக் பண்ணிட்டு வரேன். நான் கூட பரவாயில்ல, பாக்கியம் இதை எப்படி சமாளிக்க என்னோ. ஹலோ, எல்லையம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க. அண்ணே, அண்ணே வேஸ்டினா, அண்ணே வேஸ்டி கழண்டுச்சண்ணே. சாலண்ணே, இது கூட தெரியும். என்னடா, என்ன என்ன வேஸ்டி கழண்டுச்சண்ணே. எப்போ? அண்ணே, இது கூட உங்களுக்கு தெரியலண்ணே. ரெஜிஸ்டர் ஆலியடா எனக்கு. அண்ணே வேஸ்டி இல்லை, கழண்டு. எனக்கு கொஞ்ச நாளாவே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போயின்னு இருக்கு. ஏன்னு புரிய மாட்டேங்கிறது. ஐ எம் ஃபர்கெட்டிங் திங்ஸ். வண்டி வந்துருச்சு, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். ஏய், இதுக்கெல்லாம் டாக்டரா? இல்ல நீங்க வாங்கண்ணே. ஏய், வேட்டி கைண்டதுக்கெல்லாம் இல்லண்ணே, என்ன? நீங்க வாங்க. முதல்ல நீங்க வாங்க. டாக்டர், இந்த வேஸ்டி லோகத்துல யாருக்கும் வேட்டி கைல்றதே இல்லையா? இல்லண்ணே. இது பாருங்க, வேலை இல்லை. செந்தில், சார்கேசி கரெக்டாக தான் பேசுறாரு. இதுக்கெல்லாம் போய் ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆஃப்டர் ஆல் வேஸ்ட் கண்ணதுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு வர முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. அப்படி சொல்ல உனக்கு. அப்புறம் சார்கேசி, சரி சரி,
இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவன் தான் அது எல்லாத்தையும். நான் கிளம்புறேன்ப்பா. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? டாக்டர், இந்த வேஷ்டி கண்ட விஷயம் மட்டும் இல்ல டாக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஏய், இன்னைக்கு வேற வேலை இல்லையா உனக்கு? நீ அவனை போய் டென்ஷன் பண்ணிட்டு வாசல் எவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க. Why are you wasting his time? அதெல்லாம் பரவாயில்ல. அண்ணே நம்ம போலாம் வா. இருங்கண்ணே. டாக்டர், கடைசியா இந்த விஷயம் மட்டும் கேளுங்க. பாண்டிச்சேரியில ஒரு கோயில்ல கச்சேரிக்கு போயிருந்தோம். அடுத்து ரொம்ப பரிச்சயமான ஒரு தமிழ் பாட்டு ஒன்று பாட போறேன், என் அப்பன் முருகனை பத்தி. என்ன கவி பாடினாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் இது. எனக்கு முன்னாடியே ரொம்ப பிரபலப்படுத்தியிருக்கார் அந்த பாடகர். நம்ம இவர் நம்ம இது மதுரைக்காரர். சினிமாலாம் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. அவர் நுங்கம்பாக்கத்தில் வீடு அவருக்கு. அவர் பேர் மதுரை சோமு. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அந்த கச்சேரியில வழக்கமா முகவுரை வரவேற்பு எல்லாம் சொல்லிட்டு அந்த பாட்டை யார் பிரபலப்படுத்தினாங்களோ அவங்க பேரை சொல்லிட்டு தான் கச்சேரியை ஆரம்பிப்பாரு. அண்ணா தினந்தோறும் 100 தடவை சொல்ற அந்த பேரை டோட்டலா மறந்துட்டார். அது பேர் மறக்கிறதெல்லாம் ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு சொல்லலாம். எனக்கே இது நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் டக்குன்னு மறந்துடும். நல்ல வேலை ஒன்றும் ஒய்ஃபை மறக்காமல் இருக்குமே நினச்சிட்டு போக வேண்டியதான். பேரை மறக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு விடு. பாத்தியா, இப்படி தான்ப்பா இவன் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என் மறதி லிஸ்ட்டில் போட்டு இங்கே கொண்டு வந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க. 2 நாள் முன்னாடி டின்னர் சாப்பிட்றப்ப நடந்த ஒரு சம்பவத்தை பாக்கி அன்னிக்கிட்ட ஃபோன் போட்டு டாக்டர் கிட்ட பேச வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவளுக்கு ஃபோன் பண்ணாத. டாக்டர் கிட்ட வந்திருக்கிறதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை நினச்சி அவள் வருத்தப்பட்டு இருக்கா. அப்படி என்ன சம்பவம் நடந்தது சார் கேசி? நத்திங் ஜேக்கப். அன்னைக்கு பாக்கியம் தட்டை போடு, நான் சாப்பிடணும், சீக்கிரம் தூங்கணும், பசிக்கிறது எனக்கு. நீங்க ஏற்கனவே சாப்பிட்டீங்களே. சாப்பிட்டேனா? எப்போ? ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க. இல்லையே, சாப்பிட்ருந்தேன்னா அப்புறம் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலையே. ஏன் அது? கண்டிப்பாக சாப்பிட்டேனா நான்? சாப்பிட்டீங்க. பட் எனக்கு கொஞ்ச நாளாவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போக ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு மியூசிக் ரூம்குள்ளே போனேன். போயிட்டாங்க, எதுக்கு போகணும்னு தெரியாமல் திரும்பி வந்துட்டேன். இப்படிதான் நம்ம செந்தில் அழிச்சுட்டு வாடா காரில் போகலான்னு கிளம்புறேன். பாதி வழி போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னு தெரியாமல் ஐ ஜஸ்ட் கேம் பேக். பெரிய பெரிய கீர்த்தனை எல்லாம் மறக்க மாட்டேன் நான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறக்கிறேன். ஐ எம் ஸ்டார்டிங் டு கெட் அ பிட் நர்வஸ், யூனோ. நம்ம பையன் நமக்கு கொடுக்குற டென்ஷன் போதாதுன்னு இப்ப புதுசா வந்த பொண்ணு எவ்வளவு பெரிய டென்ஷனை தலையில வச்சிருக்கா. நர்வஸ் ஆகாம மறதி வராம எப்படி இருக்கும்? விடுங்க. நம்ம சஞ்சய் எங்க இருந்து தான் இப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சானோ. பாக்யம், நம்ம புள்ளவானா அவளை தேடி பிடிச்சிருக்கலாம். ஆனா வந்தவ நம்மளை நாடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காளே. சரி பார்ப்போம், இது எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு பார்ப்போம். ரைட், அப்போ நான் டெஃபினட்டாக சாப்பிட்டேன் இன்னைக்கு. சாப்பிட்டீங்க, அப்புறம் ஹார்லிக்ஸும் குடிச்சிங்க. ஹார்லிக்ஸும் அப்புறம் எனக்கு ஏதோ தெரியல, எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால தான் கேட்டேன், நீ தப்பாக எடுத்துக்காத. பாக்கியம், நான் சாப்பிட்டேன் நான் டெஃபினட்டாக. நான் தாங்க உங்களுக்கு பரிமாறினேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹார்லிக்ஸும் நானே போட்டு கொடுத்தேன். அது எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, நீ கோச்சிக்காத. அதனால தான். பாக்கியம், நீ கோச்சிக்க மாட்டியே? ஞாபகம் இல்லை, அதனால தான் கேட்குறேன். கண்டிப்பாக சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு. நான் சாப்பிட்டீங்க? அப்போ சரி, நான் சாப்பிட்டுப்பேன். அது ஞாபகம் இல்லை, அதான் அது வாரி நான் சாப்பிட்டேன் இல்லையா? அப்போ நான் போய் படுக்கிறேன். ஹார்லிக்ஸ் வேறு சாப்பிட்ருக்கேன், எப்படி மறக்கும்? பாக்யம், ஒருவேளை நடு ராத்திரியில் எனக்கு திடீர்னு பசி எடுத்துன்னா நான் ஏதாவது நொறுக்கு தீனி கேட்பேன். அதை கொஞ்சம் கூட அதுவும் தான். நீங்கள் சாப்பிட்டீங்களே? அதை ஹார்லிக்ஸோடு சாப்பிட்டேன் நான். சாப்பிட்டேன் போல இருக்கு. நான் சாப்பிட்டேன், நான் போய் படுக்க போகிறேன். சாப்பிட்டதே மருந்து எதுனால? குட் நைட்மா, நான் படுக்க போகிறேன். சாருகேசி, பாக்கிய நீ பயப்படுற மாதிரி, செந்தில் கவலைப்படுற மாதிரி பேரை மறக்கிறது, சம்பவங்களை மறக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, பெரிய பிரச்சனையும் கிடையாது. தான்ப்பா நானும் சொல்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, செந்தில் டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருந்து 2 டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன். அதானே பார்த்தேன்.
வரும்படியை விட மாட்டியே நீ. வண்டியில் கொஞ்சம் சத்தம் வந்தாலும் ஃபுல் டிங்கரிங் பண்ணணுவான். இப்போ பாரு, இங்கே இருக்கிற மிஷின் எல்லாம் உள்ள பூந்து வெள்ளை வாடான போகிறான் அவன். பக்காவா பார்த்து அனுப்பிச்சிருவோம். வா வா வா. ஸோ நத்திங் டு வரி. ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஓடி ஓடி பாடுறீங்களா? உட்காந்து தான் பாடுறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல மியூசிக் கேளுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப முக்கியம். அதை விட உங்கள் ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களோட சங்கீதம் ஹெல்த்தியாக இருக்கும். புரியுதா? வரேன் ஜேக்கப். ஓகே, தேங்க்யூ. ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் அனுப்புகிறேன். வைட்டமின் டேப்லெட்ஸ் இருக்கும். டெய்லி 2 சாப்பிட்ருங்கோ. டே, நான் வெளில வெயிட் பண்ணுறேன்டா. சரிண்ணே. எங்க எழுத்தா? யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இந்த மியூசிக்கெல்லாம் கேட்குறீங்களா? டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் ஓகே இல்லை? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, ரிப்போர்ட்ஸ் ஓகே இல்லை. உட்காருங்க. சர்கேசி இஸ் நாட் வெல். அவரோட ரிப்போர்ட்ஸ் தெளிவாக சொல்லுது. அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஞாபக மறதி வயசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. He is heading into the 4th stage of Alzheimer. அல்சைமர்ஸ்னா என்ன டாக்டர்? It's the worst thing. He'll forget about everything bit by bit, including himself. எந்த நிமிஷத்துலையும் எந்த நேரத்தில் வேணாலும் அவர் எல்லாத்தையுமே மறக்கலாம். அவர் தன்னையே கூட மறக்கலாம். கூட இருக்கிற உறவுகள், சுற்றி இருக்க சொந்தங்கள் எல்லாத்தையுமே மறக்கலாம். இனிமே அவர் நிலைமை தடுமாறும். படுத்த படுக்கையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை 24/7 ஒரு நர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தோட பெரிய கொடுமை என்னன்னா, சார்கேசி தான் பாடுறது கூட மறந்தாலும் மறக்கணும். சார்கேசி பாடுறதை மறந்தாருன்னா அதை விட கொடுமை என்ன இருக்கு? ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சார்.